இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா ஒரு ஆன்மீக சுற்றுலா தான். எங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயில் தான். நிறைய பேத்துக்கு வந்து மதுரையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதை பற்றி தல வரலாறு வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. ஏன் மதுரைக்காரங்களுக்கே தெரியாது. பண்டைய காலத்தில் வந்து உலகத்தில் வந்து ஒரு பிரளயம் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ வந்து ஈசன் தன் கைகளால் ஆதிசேஷனை இறுக்கியதால் ஆதிசேஷனா பாம்பு, ஆதிசேஷன் வாயிலிருந்து விஷம் வெளிப்பட்டது. இந்த விஷயத்தின் மூலம் மக்கள் துன்புறாமல் இருக்க அம்பாள், அதாவது நம்ம பத்திரகாளி வந்து அந்த விஷத்தை உண்டதாகவும் அதன் விளைவாக அகங்கார ரூபிணியாக காளியாக எழுத்தருளியதாக கூறப்படுகிறது. அந்த அன்னை தான் மடப்புறத்து காளின்னு சொல்லி. இந்த கோயில் தமிழ்நாட்டில் வந்து சிவகங்கை மாவட்டத்தின் திருப்புவனம் வட்டத்துக்கு உட்பட்ட மடப்புறம் சொல்கிற ஒரு கிராமத்தில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து மதுரையிலேருந்து பார்த்தா 18 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த கோயில் வைகை ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. இது வந்து லாஸ்ட் நான் அந்த ஆற்றை பற்றி போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து காளி வந்து திறந்த வெளியில் வந்து இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நின்ற நிலையில் வந்து இருக்காங்க. வலக்கையில் பற்றிய திரிசூலம் கீழ் நோக்கியவாறு அநீதியை அழிப்பதாகவும் தலையில் சூடிய அக்னி அழித்தவற்றை மீண்டும் எழ விடாமல் சாம்பலாக்கும் திறன் உடையதாகவும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த காளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குதிரை வந்து உயரம் 13 அடி உயரம் வரை இருக்குது. அந்த குதிரை வந்து காளிக்கு நிழல் கொடுக்கும் விதமாக தன் பின்னங்கால கீழே ஊன்றி முன்னங்கால தூக்கி காலின் இரு புறங்களில் உள்ள அந்த பூத கடங்கள் வந்து இருக்கும் தோள்கள் மீது வைத்துள்ளது. இங்கு நேர்த்தி கடனாக வந்து மோஸ்ட்லி வந்து என்ன செலுத்துவாங்கன்னா எலுமிச்சை பழம் மாலையை தான் இவங்க வந்து செலுத்துவாங்க. அது மட்டும் கிடையாது, மடப்புறம் கோயிலின் மூல கடவுளாக யார் இருக்காங்கன்னா அடைக்கலம் காத்த ஐயனார் வந்து இருக்கார். ஐயனாருக்கு இருபுறம் தலையை அரித்து பலியிட்டு கொள்ளும் நவகண்ட சிற்பங்கள் உள்ளன. அது மட்டும் கிடையாது, ஐயனாரின் கருவறையில் வந்து சப்த கண்ணீரை வந்து இருக்காங்க. இந்த கோயில் வளாகத்தில் வந்து அடைக்கலம் காத்த ஐயனாரை தவிர்த்து பத்திரகாளியுடன் சின்ன அடைக்கலம் காத்த சுவாமி, சின்னு, வீரபத்ரன், காணியாண்ட பெருமாள், ஐயனார், கருப்பணசாமி, வினை தீர்க்கும் செல்வ விநாயகர்னு சொல்லி தனித்தனி சன்னதி வந்து இருக்குது. நம்ம உள்ள நுழைஞ்சலே பார்க்கலாம் விநாயகர் சன்னதி வந்து. இதுதான் அடைக்கலம் காத்த ஐயனார். இது வந்து பத்திரகாளி தெய்வத்துக்கு மூல தெய்வமாக வந்து இவர் வந்து இருக்கார் அந்த கோயிலில். அடைக்கலம் காத்த ஐயனாருக்கு முன்னாடி வந்து பேச்சியம்மன் சிலையும் வந்து இருக்குது. அதையும் வந்து தரிசனம் பண்ண முடியும். நான் வந்து மடப்புறம் காளியை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணுச்சு. அவ்வளோ அழகாக அவ்வளோ வந்து இருந்தாங்க. அவ்வளோ ஒரு பக்தியாக இருந்துச்சு எனக்கு. நீங்கள் வந்து உள்ள கோயிலுக்குள்ளே நுழையும் போதே உங்களுக்கு வந்து கை புல் அரைக்கும். ஸோ அந்த அளவு வந்து இவங்களுக்கு வந்து சக்தி வந்து இருக்குது. அதே மாதிரி கோயில் வளாகத்தில் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை வந்து போடுறாங்க. இப்போ பாருங்கள், காளிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. 12:30 மணிக்கு காளிக்கு வந்து உச்சிக்கால பூஜை வந்து நடைபெறும். ஸோ பார்க்க முடியாதுங்க, இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்கிறேன், உடம்பு வந்து புல்ல அரிக்குங்க. அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து எப்போ வந்து பூஜை நடைபெறும், எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க கோயிலை. உண்மையிலே வந்து இந்த கோயில் வந்து எப்போயுமே வந்து நட சாத்த மாட்டாங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் நைட்டு வந்து 9 மணி வரையும் வந்து இந்த கோயில் வந்து நட சாத்த மாட்டாங்க. அதே மாதிரி எந்தெந்த நாட்களில் வந்து முக்கிய திருவிழா நடைபெறும்னு சொல்லிட்டு அதிலே வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து பின்னாடி போகக்கூடிய வழி, கோயிலை வந்து சாமி கும்பிட்டு பின்னாடி போகக்கூடிய வழி. அதில் வந்து அந்த திருக்கோயில் வரலாறு வந்து போட்டிருக்கு. முடிஞ்சால் வந்து இதை ரைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. இந்த கோபுரத்துக்கு உள்ளே நுழைஞ்சா வந்து நம்மளுக்கு வந்து தீபம் ஏற்ற இடம் வந்து இருக்கும். விளக்கு எல்லாமே வந்து ஜோடி 10 ரூபா தான். ஸோ வந்து விளக்கை வாங்கிட்டு நானும் வந்து ஏற்ற போயிட்டேன். நம்ம மனசில் என்ன நினச்சி வந்து அந்த தீபத்தை ஏற்றுறோமோ உண்மையிலே வந்து அது நடக்குங்க. பட் நம்ம வந்து பக்தியோடு ஏற்றணும். ஏதோ ஏற்றுறோம் சொல்லி ஏற்றாமல் உண்மையாக அந்த பத்திரகாளி நம்மளோட இருக்காங்க, நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்பிக்கையோடு ஏற்றினா உண்மையிலே நடக்குங்க.
இங்கே வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் போனது வந்து செவ்வாய்க்கிழமை. ஸோ வந்து நிறைய பேர் வந்து தீபம் ஏற்றுனாங்க. இது வந்து கோயிலுக்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி அந்த கோபுரத்துக்குள்ளே வந்து இந்த இடம் வந்து இருக்குது. இங்கே நிறைய மக்கள் வந்து வருவாங்க, வேண்டுதல் வச்சுருப்பாங்க. மொட்டை போடுறதுலேருந்து எல்லாம் வேண்டுதலும் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து இங்கே ஓய்வு எடுக்க வசதியாகவும் நிறைய இடத்த வந்து கோயில் நிர்வாகம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் வந்து மண்டபம் இருக்குது. அதே மாதிரி அன்னதானத்துக்குன்னு சொல்லி தனி மண்டபம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மொழி காணிக்கை செலுத்துகிற இடம் வந்து தனியாகவே இருக்குது. அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் உட்கார அளவுக்கு இங்கே வந்து இட வசதிகள் வந்து நிறையாவே இருக்குது. அது மட்டும் கிடையாது, கோயிலுக்குள்ளே வந்து நம்ம குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆரோ வாட்டரும் ஏற்பாடு பண்ணி தராங்க. உள்ளேயும் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மண்டபம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போகும்போது பிரசாதம் வந்து வாங்கியிருந்தோம். பிரசாதோட ரேட் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்துச்சு. புளியோதரை பொட்டணமே வந்து 30 rupees சொல்லியிருந்தாங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வைகை வடகரை. இந்த வைகை வடகரையில் தான் இந்த பத்திரகாளி அம்மன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து ஒரு ஜூட்டு எடுக்கிற இடம் இருந்துச்சு. ஸோ அதையும் லைட்டாக வந்து நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம். மடப்புறத்துக்கு போக நிறைய ஆட்டோ இருக்குது. அதே மாதிரி பஸ்ஸஸும் நிறையா இருக்குது. நம்ம பெரியாரில் நின்றாலே மடப்புறத்துக்கு பஸ்ஸஸ் வந்து நிறையா இருக்குது. அது மாதிரி ஷேர் ஆட்டோவும் இருக்குது. நம்ம திருப்புவனம் வரைக்கும் மெயினுக்கு வரைக்கும் நிறைய ஆட்டோ வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பஸ் ஏறி வரணும். ஸோ நாங்களும் வந்து மெயினுக்கு வந்துட்டோம். மெயின் என்னன்னு பார்த்தா திருப்புவனம். இது வந்து ஒரு கோயிலுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். இதை பற்றி நான் அடுத்த வீடியோ போடுறேன். திருப்புவனத்தில் வந்து நாங்கள் போன டைம் வந்து செவ்வாய்க்கிழமை நாள் சந்தை மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு வாங்குற மாதிரி.